வர்தா புயலுக்கு பிறகு துண்டிக்கப்பட்ட மின் சேவையை திரும்ப பெற்றாலும் அம்பத்தூர் மற்றும் கிண்டி தொழிற்பேட்டை சிறு மற்றும் குறு தொழிற்பேட்டை உற்பத்தியாளர்கள் தொடர்ந்து அவதியில் இருக்கிறார்கள். அது குறித்து பார்க்கலாம். வர்தா புயலால் மின்சாரம் இல்லாமல் அவதிப்பட்ட கிண்டி, அம்பத்தூர் தொழிற்பேட்டைகள் தற்போது மின் விநியோகம் பெற்றுள்ளன. முற்றிலும் முடங்கியிருந்த மின் விநியோகம் மெல்ல சீராகி தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது. நாங்களாம் ஸ்மால் யூனிட் தான், எங்கள்தான் ஸ்மால் ஸ்கேல் தான். பட் நாங்கள் சப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். நாங்கள் கொடுக்காத ஒரு பார்ட்னால அவங்களுக்கு ஒரு 2 கோடி ரூபா வண்டி நின்று போகுது. இந்த ஒரு சின்ன பார்ட் போனால் தான் அங்கே அசம்பிள் பண்ணி அந்த வண்டி வெளியே போகும். அதனால் எங்களை கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கரண்ட்லனா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு நீங்கள் பேக் அண்ட் சப்போர்ட் எதுனா பண்ணுங்கன்னு. நாங்கள் அதுக்கும் இப்போ ஜென்செட் போட்டோன்னா அதுக்கு எங்களுக்கு அது காம்படிஷன் பண்ண முடியல. ஏன்னா எங்களுக்கு அந்த ரேட் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஸோ நாங்கள் இந்த கரண்ட்டில் வச்சு தான் இதுவே எங்களுக்கு ஒர்க் அவுட் இல்லாமல் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். வேறு வழி இல்லாமல் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் அந்த பிஸ்னஸே. ஒரு வார காலம் மின்சாரம் இல்லாமல் உற்பத்தி பெருமளவில் பாதித்திருந்த சூழலில் வாடிக்கையாளர்களை இழந்துவிட்டதாக கூறுகின்றனர் சிறு மற்றும் குறு உற்பத்தியாளர்கள். தற்போது மின்தடை நீங்கினாலும் கூட உடைந்த மேற்கூரையை கூட சரி செய்ய நேரமின்றி உற்பத்தியில் இறங்கியிருக்கிறார்கள் தொழிலாளர்கள். எங்களுக்கு பவர் இல்லாததால் எங்களுடைய கஸ்டமர்களுக்கெல்லாம் எங்களுக்கு பதில் சொல்ல முடியல. குறித்த நேரத்தில் ஜாப்லாம் எடுத்து அவங்கள முடிச்சு கொடுக்க முடியல. இதனால் எங்களுடைய ஆர்டர்லாம் இழக்கிற மாதிரி நேரிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே விட்டு தான் பவர் வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா மரங்கள்லாம் இன்னும் அகற்றப்படலை. மேக்ஸிமம் பண்ணிகிட்ருக்காங்க, டே நைட் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் அவங்களே வெளி மாநிலத்திலேருந்து வந்து தான் அந்த திண்டுக்கல், சேலம் அந்த பகுதியிலேருந்து வர வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. இது இன்னும் முடக்கி விட பண்ணணும். இன்னும் நல்லா துரிதமாக செயல்பட்டு எங்களுக்கு பவர் பிரச்சனை இல்லாத மாதிரி பண்ணணும். கடை வாடகை, தொழிலாளர்களுக்கு சம்பளம், தேங்கி கிடக்கும் மூலப்பொருட்கள் என அனைத்துமே தற்போதைய சூழலில் பிரச்சினையாகிவிட்டதாக கவலை தெரிவிக்கின்றனர் உற்பத்தியாளர்கள். தொடர் சிக்கலில் இருக்கும் தொழில்துறையின் நிலையை மாற்ற அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. கடந்த டிசம்பர் மாத மழை வெள்ளம், பண மதிப்பு நீக்க நடவடிக்கை, அதன் பிறகு யாரும் எதிர்பார்க்காத வர்தா புயல், இது எல்லாத்திலையும் ஒன்றன் பின் ஒன்றாக கிண்டி மற்றும் அம்பத்தூர் தொழில்பேட்டையில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களும் தொழிலாளர்களும் பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மின் வசதி கிடையாது, அதனால் உற்பத்தி மேற்கொள்ள முடியவில்லை. வாடிக்கையாளர்களை இழந்து தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த மாதிரி தொழில்துறை சார்ந்த தொழிலாளர்களுக்கு அரசு சார்பிலும் தனியார் துறைகள் சார்பிலும் எந்தவித சலுகைகளும் அவ்வப்போதும் தேவைக்கேற்ப கிடைப்பதில்லை அப்படிங்கிறதா இவங்களுடைய கடும் குற்றச்சாட்டாக இருக்கு. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமரனுடன் மிருணாளினி.